சார், எஸ் சிபிஐல இருந்து வந்திருக்காங்க. சிபிஐயா? பிரசாத் நீயா? சிபிஐ என்ன சொன்ன? சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால வேலை செய்யறதுனால சிபிஐன்னு சொன்னேன். யாரு? என்ன மேன் பண்ண? சுடோக்கு பட்டத்தை தட்டிட்டு சுட்டோக்குன்றியா உன்ன? வெல்கம் சார். அப்புறம் வேலை எல்லாம் எப்படி போகுது பிரசாத்? பெருசா ஒண்ணு இல்ல செட்டு. 30,000 ரூபாய் சம்பளம். இருடி கச்சேரிய வந்து வச்சுக்கிறேன். உனக்கு மாசம் 30 லட்சம் வந்தாலும் பத்தாதே. எப்படி பத்தம் செட்டு? எப்படி பத்தம்? சொகுசாவே வாழ்ந்து பழகியாச்சு. அப்புறம் இன்னைக்கு நைட்டு கோகிலாவுக்கு சொல்லிடுவா. குரு, 4 நாளா உன்னை பார்க்காம பேசாம நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? என்ன குரு சைலண்டாவே இருக்க? ஏதாவது சொல்லு. I love you. முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் வித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பொன்மகள் வந்தார் பொருள் கோடி இந்த தந்தார். கதையில ஷக்கீலா வேற இருக்காங்களா? பொன்மகள் வந்தார் பொருள் கோடி தந்தார். பூமேடை ஏய், அபி. வாசல் என்ன நீ பாட்டுக்கு பில் பே பண்ணாம போற? மறந்துட்டியா? மலர் கொஞ்சம் தனிவோடு என்னை இது நம்ம கடை. ஆளாக்கினார் அன்பிலே. என்ன பிரசாத்? அடுத்து என்ன பண்ண போற? அழகான பொண்ணு அளவில்லாத சொத்தும் அனுபவிக்கிறவன் கையில இருந்தா தான் அழகு. நான் இருந்து அனுபவிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சப்போஸ் அதுக்குள்ள ஒரிஜினல் குரு வந்துட்டா? வரமாட்டான் சேட்டு, வரமாட்டான். பார்த்த உடனே பத்திக்கிற மாதிரி ஒரு ஃபிகரையும் 10 தலைமுறைக்கு பந்தாவா செலவு பண்ணாலும் தீராத வசதியையும் வேண்டான்னு சொல்லிட்டு ஒருத்தன் விட்டுட்டு போயிருக்கான்னா அதுக்கு ஏதோ ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கும் சேட்டு. அதனால அவன் வரமாட்டான், வரமாட்டான். ஹலோ ஹலோ, நான் குரு பேசுறேன். நான் குரு தாண்டா பேசுறேன். யார நீ? குரு, உன்னோட அபி அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேர் அப்படிதான் நம்புறேன். அபி, அவனை நம்பாத. அவனால உயிருக்கு ஆபத்து. Go. Just get out of here. திருச்சி மீட்டுக்கு போனது, காவேரியில குளிச்சது மறக்கவே முடியாத ட்ரிப் இல்ல? ஆமா ஆமா ஆமா. ஆத்துல குளிச்சது, உன் தம்பி சுழல்ல மாட்டினது, நான் அவனை காப்பாத்தினது. வா, இந்த குழப்பம் தீர ஒரே வழிதான் இருக்கு. உருவத்துல ஒரே மாதிரி இருக்கிற நீங்க 2 பேரும் எங்க முன்னாடி ஓடணும். ஜெயிக்கிறவன் தான் எங்க குரு. இப்போ உங்க உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு அட்லீஸ்ட் 1 month ஆவது நீங்க ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவே கூடாது. அப்படி பண்ணா உங்க உயிருக்கே ஆகும். இனி அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் உன் மேல சந்தேகப்பட மாட்டேன். சரி, ஒரு செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் 100 வாட்டி யோசிச்சுக்கலாம். இறங்கினதுக்கு அப்புறம் ஏன்டா இறங்கணும்னு ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன?